வணக்கம். மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சுயநலத்தில் பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் இபிஎஸ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் என்பதை வைத்து மத்திய பாஜக அரசு அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுவரை ஒரு படகையாவது மீட்டு தந்திருக்கிறார்களா என்றும் கேள்வி. தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, வந்தாலும் வரலாம் என்றுதான் கூறினேன். எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணியில் இல்ல, கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். உங்க கூட கூட்டணிக்கு வந்தா நாங்க வந்து மந்திரி சபையில சார் வந்தா பாத்துக்கல விடுங்க. எங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு வரல. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறினார். கூட்டணியை தானே முடிவு செய்வேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை கொல்ல முயற்சி நடந்தது. சிதம்பரம் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என கே.பி. ராமலிங்கத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி. உணர்ச்சியை தூண்டிவிட்டு திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. அதாவது அவங்க ப்ரொவோக் பண்றாங்க, ஏதாவது சந்தேகத்தை எழுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்குனா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் உருவாகும். அதன் மூலமா ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ரிதன்யாவுக்காக மாகதர் சங்கம் எழுப்பிய குரல் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாதர் சங்கத்தினர் புகார். பிற்போக்குத்தனமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாக குற்றச்சாட்டு. ரஜினிகாந்தை சந்தித்து எம்பியாக தேர்வான கடிதத்தை காண்பித்த கமல்ஹாசன். கமல்ஹாசனுக்கு வாழ்த்து கூறிய ரஜினிகாந்த். விஜயகாந்த் பிறந்த நாளில் தாவேக மாநாட்டை நடத்தும் விஜய். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு என தகவல். கொடைக்கானலில் கொட்டி தீர்க்கும் மழை. மேகங்கள் சூழ்ந்ததால் ரம்மியமான காலநிலை. நெல்லை மாநகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் தீயை அணைக்க போராட்டம். கன்னியாகுமரி அருகே பொருட்காட்சியில் நைட்டியுடன் நடனமாடி இளைஞர்கள் அட்ராசிட்டி. பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொண்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு. சிவகாசி அருகே பள்ளிக்கு மது அருந்திவிட்டு வந்ததை தட்டி கேட்ட ஆசிரியர் மீது மது பாட்டிலால் தாக்குதல். +2 மாணவர்கள் 2 பேர் கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பி வைப்பு. நெல்லை சாந்திக்கடை அல்வாவில் தேள் கிடந்ததாக புகார். விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பிய உணவு பாதுகாப்புத்துறை. தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 73,160க்கு விற்பனை.
மயிலாடுதுறையிலிருந்து சென்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் ரயில் மதுராந்தகம் அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராபர்ட் வழங்க கேட்கலாம். ராபர்ட், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா ஸ்ரீராம், கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்களை முடித்துக் கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு தற்போது முதலமைச்சர் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சோழன் விரைவு ரயிலில் வந்து கொண்டிருந்த போது நேற்று மதுராந்தகம் அருகே தொழிற்பேடு பகுதியில் வயல்வெளியில் மற்றும் புட்கள் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அதனை தீயணைப்பு துறையினர் அணைத்த நிலையில் அது இன்று வரை புகைமூட்டமாக காணப்பட்டு வந்தது. காற்றின் திசை மாறிவிட்டதால் அது வேறு திசைகள் நோக்கி புகைமூட்டம் போய் கொண்டிருந்தது. தற்போது புகைமூட்டம் ரயில்வே தண்டவாளத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் முதலமைச்சர் சென்னை திரும்பிக் கொண்டிருந்த வேலை அந்த நேரத்தில் புகைமூட்டம் அதிகமாக இருப்பதாக சோழன் விரைவு வண்டி தொழிற்பேடு அருகே நிறுத்தப்பட்டது. சுமார் ஒரு 15 நிமிடங்கள் வரை நிறுத்தப்பட்ட பிறகு காற்றின் வேகம் மாறுபட்ட போது புகை வேற வழியாக மாறு திசையில் சென்றது. இதன் காரணமாக மீண்டும் சோழன் வண்டி தற்போது இயக்கப்பட்டு முதலமைச்சர் வருகின்ற அந்த ரயில் தற்போது சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராபர்ட். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு அரசியல் மட்டுமே செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசியவர், இதுவரை ஒரு படகையாவது மீட்டு தந்திருக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சுயநலத்தில் பாஜகவிடம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பேசிய போது இதனை கூறினார். உங்க குடும்பத்தினரை ரைடிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, வந்தாலும் வரலாம் என்றுதான் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் பங்கேற்பது பாமகவின் உரிமை என கூறியுள்ள அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்தது குறித்து பேசினார். பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு கூட்டணியில் இல்ல, கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு ஆட்சிக்கு தங்கள் கூட்டணி வந்த பின் கேளுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நாங்கள் இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என கூறி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கூட்டணி ஆட்சி முழக்கத்தை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பாமகவின் உரிமையை வென்றெடுக்க கட்சியின் தொடக்க நாளில் உறுதியெடுப்போம் என்று அன்புமணி தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஆட்சியில் பாமக பங்கு கேட்கும் என்பது அன்புமணியின் கருத்து என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற பாமகவினர் கடுமையாக போராடி கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் கூட்டணி ஆட்சி என்பது அன்புமணியின் கருத்து என்றும் அவர் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாசின் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்த நிலையில் அவருடைய வீட்டில் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பாமகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்திருக்கும் நிலையில் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் ஒட்டு கேட்பு கருவி இருப்பதாகவும் விசாரணை மேற்கொண்டு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் புகார் அளித்தார். அதன்படி அங்கு நேரில் சென்று முதற்கட்டமாக ராமதாசிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். செங்கல்பட்டு திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி அவரது மனைவி சௌமியா சாமி தரிசனம் செய்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி 400 கிராம் எடை கொண்ட 1.5 அடியிலான வெள்ளி வேலை கோயிலுக்கு காணிக்கையாக சாற்றினார். விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு விஜயகாந்தின் பிறந்த நாள் அன்று நடைபெற உள்ளது. முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்த நிலையில் அடுத்த மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மாநாடு நடைபெறவுள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே பாரப்பத்தி என்ற இடத்தில் பந்தக்கால் நடப்பட்டது.
ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தன்னை தவிர தமிழ்நாட்டில் யாருமே போராடுவதில்லை என சீமான் கருதி கொண்டிருப்பதாகவும், ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் கிணற்று தவளையாக இருக்கும் அவருக்கு கேட்காமல் இருக்கலாம் என்றும் விமர்சித்துள்ளார். அவர் பயன்படுத்தல. இது அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும் அவர் மரியாதை குறைவாக பேசுறான்னு நாங்க நினைக்கிறோம். ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தன்னை தவிர தமிழ்நாட்டில் யாருமே போராடுவதில்லை என சீமான் கருதி கொண்டிருப்பதாகவும், ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் கிணற்று தவளையாக இருக்கும் அவருக்கு கேட்காமல் இருக்கலாம் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் போலி சான்றிதழ் கொடுத்த 20 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 25ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியிடவுள்ள மத்திய அரசின் கால அட்டவணைப்படி 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு கலந்தாய்வு தொடங்கும் என்றார். சென்னை, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் 17ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளுமையான சூழல் நிலவியது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, குறிஞ்சிநகர், பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்தது. மேலும் அடர்ந்த மேக கூட்டங்கள் சூழ்ந்ததால் பிரதான சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அவர்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணித்தனர். முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கடந்த மே 2ஆம் தேதி உடுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனம் காரில் சென்று கொண்டிருந்த போது அவர் கார் மீது மற்றொரு கார் மோதியது. தன்னை கொல்ல சதி நடந்ததாக ஆதீனம் தெரிவித்தார். சிசிடிவியை ஆராய்ந்த போலீசார் ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதன் பிறகு முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். விசாரணை மேற்கொண்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு கருணை காட்ட முடியாது என்று உயிரிழந்த நபரின் சகோதரர் தெரிவித்துள்ளார். தலால் அப்டா மெக்டி என்பவரை கொன்ற வழக்கில் ஏமன் நாட்டில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் செய்தது குற்றம், அவருக்கு மன்னிப்பு கிடையாது என்று மெக்டியின் சகோதரர் அப்தல் பட்டா மெக்டி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் குற்றவாளியை பாதிக்கப்பட்டவர் போல அனைவரும் சித்தரிப்பதாகவும் அவர் கூறினார். கோவை மாவட்டம் காரமடை அருகே பார்க்கிங் பகுதிக்கு வந்த பாம்பை 2 வளர்ப்பு நாய்கள் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கண்ணார்பாளையம் அர்ச்சனா அவென்யூ பகுதியில் உள்ள மனோஜ் என்பவரின் வீட்டு வளாகத்திற்குள் 6 அடி நீள சாரைப்பாம்பு நுழைந்தது. இதனை பார்த்த வளர்ப்பு நாய்கள் தொடர்ந்து குறைத்து பாம்பை துரத்திச் சென்றன. தப்பியோடிய பாம்பு காருக்குள் பதுங்கிய நிலையில் அதனை மனோஜ் பாதுகாப்பாக வெளியே எடுத்து வனப்பகுதியில் விட்டார். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே சிலை உடைக்கப்பட்ட நல்லத்தங்காள் கோயிலில் அறநிலையத்துறை சார்பில் பாலாலயம் நடத்துவதற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஜனவரி 26ஆம் தேதி நல்லத்தங்காள் கோயிலில் சிலை உடைக்கப்பட்டது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அர்ச்சனாபுரம் கிராம மக்கள் சார்பில் கோயிலில் பாலாலயம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பாலாலயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் தீக்குளிக்க முயன்ற நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திரைப்பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கும் புதிய படத்தில் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 96 மெய்யழகன் படங்களின் மூலம் கவனத்தை பெற்ற பிரேம்குமார் இயக்கும் அடுத்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்தில் விக்ரம் நாயகனாக நடிக்கும் நிலையில் த்ரில்லர் படமாக இது உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.